பசுபதி பாண்டியன் தென் தமிழகத்தில் செல்வாக்கான நபராக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய காலகட்டத்தில் பாமகவின் பொருளாளராக இருந்தவர். டாக்டர் ராமதாஸை தென் தமிழகத்திற்கு அழைத்து சமூக நல்லிணக்க மாநாடுகளை நடத்தியவர். பாட்டாளி மக்கள் கட்சியில் தலைமை பொறுப்பு கிடைத்ததால் வட தமிழகத்திலும் அறியப்பட்ட நபராகவே பசுபதி பாண்டியன் வளர்ந்து வந்தார். பாமகவிலிருந்து பேராசிரியர் தீரன் விலகிய போது அவருடன் சேர்ந்து பசுபதி பாண்டியனும் விலகினார். தீரனுடன் சில காலம் பயணித்த பசுபதி பாண்டியன் பிறகு தமிழர் அரசு என்ற பெயரில் தனி அமைப்பை நடத்தி வந்தார். 90களின் தொடக்கத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உப்பளத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் பசுபதி பாண்டியன் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்குகள் ஒருபுறம் இருக்க, தொடர்ந்து தனது சமூகத்தினர் மத்தியில் களமாடிக்கொண்டே இருந்தார் பசுபதி பாண்டியன். பிரிக்கப்படாத நெல்லை மாவட்டத்தில் தொடங்கி திண்டுக்கல், தேனி வரை தனது சமூகத்தினர் மத்தியில் செல்வாக்குமிக்க தலைவராக பசுபதி பாண்டியன் விளங்கினார்.